ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்லுன்னு காற்றோடு வந்து நாங்கள் வந்து போயின்ட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் வந்து போயின்ட்டுருக்கோம். நான், ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து தவன், ஸ்ரீ பாப்பாவை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அருண் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அருண் தம்பி வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஜாலியாக வந்து போயின்ட்டுருக்கோம். மேடவாக்கம் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அப்புறம் வந்து படகோட்டின்னு சொல்லிட்டு ஒரு டைனிங் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு தான் வந்து வந்திருக்கோம். சித்தி வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டாங்க. நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மீன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வருது பாருங்க, இந்த இடம் தான். ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் இங்கே. உள்ளே போயிட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன ப்ளூவா இருக்கு? ப்ளூ கிளி. இந்த மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி மீன்லேருந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் மீன் வரைக்கும் வந்து இங்கே வந்து கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இறால், கனவா மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கை மீன், நண்டு, இது மாதிரி நிறைய மீன் வந்து இருக்குது. தவனும் வந்து எல்லா மீனும் வந்து பார்த்துட்டு இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வந்து சுறா மீன் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கேயே வந்து நம்மளுக்கு ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக வந்து இடம் இருக்குது பார்க்கிங்க்கெலாம். அன்றைக்கி மழைனால பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி நிற்கிது. ஃபிஷ் தவிர இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சுருக்காங்க, மட்டன் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிது. ஒரே இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து டைனிங் இருக்குது. இது வந்து படகோட்டி டைனிங் இது. இது வந்து பார்க்க வெளியே இருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹட் மாதிரி இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து சீ ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அது வந்து அவங்க ரெடி பண்ணி அப்பயே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சித்தி எல்லாம் வந்து இருந்தாங்க. சித்தி அப்புறம் நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாருமே வந்து அங்கே இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீ ஃபுட் மட்டும்தான் வந்து கிடைக்கும் இங்கே. இப்போ வந்து நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். அவங்க எடுத்துகிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஃபிஷ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. தவன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லாப்ஸ்டர் வேணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா லாப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா தவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி லாப்ஸ்டரும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம் இங்கே. prawn இல்ல
ப்ரான் தான், கிராப் இது கிராப் சூப். நல்லா இருக்கா பாரு, டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்கா? எனக்கு கொஞ்சம் ஊற்றி குடி, இப்போ தான் வாமா இருந்தால் நல்லா இருக்கும். சூடா? இப்படி ஒரு ரிவ்யூ. ஓகே. இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம தவன் கூட வந்து பசங்களாம் சேர்ந்து வம்பு பண்ணியிருந்தாங்க. நிறைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அப்போது நீ பாத்துறீங்க, எங்க பாத்துறீங்க, எங்க பாத்துறீங்க, உங்க வீட்ல இருக்கா? அவன் ஓஷனே பாத்துட்டாங்க. ஆமா, நீ வீடியோல தான் பாத்துக்க. This is stone. This is stone. அது ராக், பெரிய ராக். இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு கறி வச்சு ஒரு ஃபுல் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து லாப்ஸ்டர், கனவா மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ப்ரான் ஃப்ரை, அப்புறம் நெத்திலி ஃப்ரை, இது மாதிரி சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. ரைஸ் அண்ட் சப்பாத்தியோடு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் சமைச்சா எப்படி பார்த்து பார்த்து சமைப்போமோ அதே மாதிரி வந்து சமைச்சிருந்தாங்க. ஃபுட் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். அடுத்தது கேக் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக பக்கத்தில் இருக்க ஈஸியாக இருக்கு பீச்சுக்கு தான் வந்து நாங்கள் போனோம். இப்போது சித்தி பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருக்காங்க. நான் தவன் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஆட்டோவில் போகிறோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த விஜிபி, அப்புறம் வந்து மெரைன் கிங்டம், இது மாதிரி வந்து இந்த தீம் பார்க்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். சித்தி முன்னாடி போயிட்டுருக்காங்க. தவனுக்கு வந்து கார்னால் கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து ஆட்டோ தான் ரொம்ப பிடிக்கும் காரை விட. ஆட்டோவில் பார்த்திங்கன்னா நல்லா காற்று வாங்கிட்டு ஜாலியாக அப்படி ஜம்ப் பண்ணி ஆடி போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் இப்போ போயின்ட்டுருக்கோம். இப்போ ஈசிஆரில் இருக்க பீச்சுக்கு தான் வந்து வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். அப்போ வந்து கூட்டமே இல்லை, ரொம்ப காலியாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூரி தம்பியும் வரலட்சுமியும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பீச் வந்த உடனே எல்லாருமே தண்ணியில் கடகடன்னு ஓடி போய் இறங்கிட்டாங்க. இறங்கி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. தவனும் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலி. அவருக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அவரும் வந்து பீச்சில் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணார் அன்றைக்கி. தவன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடியாச்சு. ஃபுல் ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு அவருக்கு.
அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நாங்கள் ஆட்டோவில் ஏறிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, அங்கே தான் போகிறோம். ஆனால் அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் அலௌட் கிடையாது, வீடியோவும் அலௌட் கிடையாது அங்கே. வந்துட்டு கேக் வாங்கினோம், அதை வந்து கட் பண்ணுறாங்க மீனாக்கா. அது எல்லாருமே சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களை வந்து வேற ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.